விஜய் அவர்கள் அதிரடியாக கைதாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி ஒரு சம்பவம் நேற்று நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீதிமன்றம் ஆல்ரெடி இந்த ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருந்துச்சு. இதை பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். ரொம்ப முக்கியமான வீடியோவை தான் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளுக்கும் இருக்க போகிறது, தமிழக மக்களுக்கும் இருக்க போகிறது. அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் நேற்று கரூர் பிரச்சார சமயத்தில் 38 பேர் கரண்ட் கட் பண்ணி அவங்க இறந்து போயிட்டாங்க. இது தமிழகத்தையே உலுக்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இந்த சம்பவம் தொடர்பாக பல விசாரணைகள் போய்கொண்டு இருக்கு. இது விஜய் தான் முழு காரணமா அல்லது டிஎம்கே காரணமா அப்படிங்கிற விசாரணை ஒரு பக்கம் போய்கொண்டு இருக்கு. இந்த சமயத்தில் ரொம்ப 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 ஷாக்கான ஒரு விஷயம் வெளியாகி இருக்கு. போன டைம் நீதிமன்றத்துக்கிட்ட தமிழக வெற்றிக் கழகம் போகும்போது ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா அது உங்க விஜயா பொறுப்பு அப்படி சொல்லி நீதிமன்றம் கேட்டிருக்கு. அதுக்கு தமிழக வெற்றிக் கழகம் நாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதனால் இப்ப விஜய் அவர்களால் தான் 38 பேர் உயிரிழந்திருக்காங்க. ஸோ ஒரு பொறுப்பு விஜய் அவர்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் விஜய் அவர்கள் கைது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி பல டிஎம்கே நிர்வாகிகள் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். ஸோ விஜய் அவர்கள் கைதாவாரா அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?